வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் ஜுவாலஜி யூனிட் 5 அனிமல் ஃபிசியாலஜி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோனோ ரிசப்டார்ஸ் அண்டு கீமோ ரிசப்டார்ஸை பற்றி பார்க்கலாம். அதில் எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனோ ரிசப்டார்ஸ்னா இயரு, அது கோக்லியா, ஆர்கன் ஆஃப் கார்டி, மெக்கானிசம் ஆஃப் ஹியரிங், பேசேஜ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், ஃபிசியாலஜி ஈக்குவபிலரியம், கீமோ ரிசப்டார்ஸ் ஆர் கஸ்டாட்டோ ரிசப்டார்ஸ் பற்றி நம்ம இதில் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஃபோனோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஃபோனோ ரிசப்டார் ரிசீவ் த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ். ஃபோன் அப்படின்னாவே என்னது, சவுண்ட் வருமா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஒரு சவுண்ட் வைப்ரேஷன்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசப்டார்ஸ் தான் என்னது, ஃபோனோ ரிசப்டார். அப்போ இயர் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபோனோ ரிசப்டார். அப்போ இந்த இயரை பற்றி என்ன பார்க்கலாம். Ear is the seat of two senses, namely hearing and equilibrium. அப்போ காது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வகையான உணர்வுகளை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடியவை. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியரிங், அதாவது கேட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈக்குவபிலரியம், அதாவது சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ப்ராசஸ்லையுமே வந்துட்டு என்ன பண்ணுது, இயர் வந்துட்டு இன்வால்மெண்ட் ஆகுது. அப்போ ஹியூமன் ஹியர் has 3 டிவிஷன்ஸாக இருக்குது. எக்ஸ்டர்னல் இயர், மிடில் இயர், இன்னர் இயர்னு சொல்லிட்டு 3 வகையாக வந்துட்டு இருக்குது. எக்ஸ்டர்னல் இயர் ஹேஸ் எ பின்னா அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ஆடிட்டோட்டரி மீட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்டர்னல் இயர் என்னன்னு சொல்லுவோம், பின்னா அப்படின்னும், எக்ஸ்டர்னல் ஆடிட்டோட்டரி மீட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் இயர் செப்பரேட்டட் ஃப்ரம் த மிடில் இயர் பை எ மெம்பரேன் கால்டு டிம்போனிக் மெம்பரேன் ஆர் இயர் ட்ரம். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் இயர் அப்படின்றது மிடில் இயர்லேருந்து தனித்து ஒரு மெம்பரேன் போன்று காணப்படும். அந்த மெம்பரேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிம்பானிக் மெம்பரேன் ஆர் இயர் ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ மிடில் இயரை என்க்ளோசஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிம்பானிக் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ இட் கம்யூனிகேட் டு பேரண்ட்ஸ் த்ரூ தி ஈஸ்டேசியன் டியூப். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை பகுதியிலிருந்து அதை கம்யூனிகேட் பண்ணுறது, அந்த குரல் வலையை வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை வந்துட்டு இந்த மிடில் இயர் ஆனது செய்கிறது. அப்போ த டிம்பானிக் கேவிட்டி கண்டெய்ன்ஸ், இதில் என்ன இருக்குன்னா 3 இயர் ஆசிலஸ் வந்துட்டு இருக்கு. அது அரேஞ்சு இன் சீரியஸ் ஃப்ரம் டிம்பானிக் மெம்பரேன்ல வந்துட்டு அப்படியே அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். இன்னர் இயர் இன் ஆர்டர் ஆஃப் மேசிலஸ், அதாவது ஹேமர், இன்கஸ், ஆன்வில் அண்ட் ஸ்ட்ரிப்னு சொல்லக்கூடிய இந்த 3 இயர் ஆசிலஸும் வந்துட்டு ப்ரெசன்டட் ஆகிருக்கு. என்னென்ன, மேலஸ், இன்சஸஸ். மேலஸ் அப்படின்னா ஹாமர், இன்கஸ் அப்படின்னா ஆன்வில், ஸ்டியாப்ஸ் அப்படின்றது ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ த மிடில் இயர் கம்யூனிகேட்ஸ் வித் த இன்னர் இயர் through 2 openings, namely fenestra ovalius and fenestra rotunda. Both of them are guarded by மெம்பரேன்ஸ். அப்போ இந்த மிடில் இயர் வந்துட்டு இன்னர் இயர் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடியது எது மூலிமா, 2 துளைகள் மூலிமா. ஒன்று வந்துட்டு ஃபேனஸ்ட்ரா ஓவாலியஸ், ஃபெனாஸ்ட்ரா ரவுண்டாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இது ரெண்டையும் கார்டட் பண்ணுறதா என்னது, இந்த டிம்பானிக் மெம்பரேன் அப்படின்றது. அப்போ ஹியூமனோட இயர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஹெலிக்ஸ் அதாவது மடிப்பு, லோபுலா, ஆடிட்டோரி, ஹோசுலஸ்ன்னு சொல்லிட்டு 3 இருக்குன்னு சொன்னோமா. மேசுலஸ், இன்கசஸ், ஸ்டியாப்ஸ், செமி சர்க்குலர் கேனல்ஸ் இருக்கும். இயர் டம் ஆர் என்னது டிம்பானிக் அப்படின்னு சொல்லுவோம். இயர் கேனல்ஸ், இதில் தான் வந்துட்டு சவுண்ட்ஸ் வந்துட்டு போகிறது. டிம்பானிக் கேவிட்டி, ஓவல் விண்டோ, ஹிஸ்டோசியன்ஸ் டியூபு, 7th கிரானியல் நர்வ், 18th கிரானியல் நர்வ், காக்லியா அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் ஒவ்வொன்று பற்றி நம்ம எலாபரேட்டாக வந்து பார்க்கலாம். த இன்னர் இயர் இஸ் கால்டு மெம்பரேனஸ் லாம்பிரினேட் ப்ரொடெக்டட் பை போனி லாம்பிரினத். இன்னர் இயர் என்னன்னு சொல்லுவோம், மெம்பரேனஸ் லாம்பிரினிக் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு எது பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்பிரித்தின்னு சொல்லக்கூடிய எலும்பு மண்டலங்கள் பாதுகாக்கிறது. It contains following structures. இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யுட்ரிக்கல், சாக்குலஸ், ஸ்பைரலி காயில்டாக இருக்கக்கூடிய காக்லியா அண்டு 3 செமி சர்க்குலர் கேனல்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னர் இயரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இதுதான். அதாவது யுட்ரிக்கல், சாக்குலஸ், ஸ்பைரலி காயில்டு காக்லியா, 3 செமி சர்க்குலர் கேனல்ஸ். த membranous labyrinth is filled with a fluid called endolymph, and space between membranous and bony labyrinth is filled with perilymph. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது
இந்த லாம்பிரினத் அப்படின்ற மெம்பரேன்ஸில் எண்டோலிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஏன்னா அது வெளிப்புறத்தில் இருக்குது. அதுவே வந்துட்டு இந்த மெம்பரேனஸுக்கும் போனி லாம்பிரினத்துக்கும் இடையில ஃபில்லாக இருக்கிறது வந்துட்டு பெரிலிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளூடு வந்துட்டு அதில் ஃபில் ஆகியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ காக்லியா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த காக்லியா அப்படின்றது பார்ட் ஆஃப் த இன்னர் இயர் நேம்டு. ஏன் காக்லியான்னு வந்துச்சுன்னா ஸ்னைல் லைக் ஸ்பைரல் ஃபார்ம், அதாவது ஒரு நத்தை ஓடி எப்படி வந்து ஸ்பைரலாக இருக்குமோ அது மாதிரி இந்த காக்லியா வந்து ப்ரெசன்டட் ஆயிருக்கும். காக்லியா எல் அப்படின்னு, அதாவது காக்லியாவை லத்தீன் மொழியில் வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இட் இஸ் எ மெம்பரேனஸ் டியூப் ஸ்பைரலி கால்டு லைக் எ வாட்ச் ஸ்ப்ரிங். வாட்சில் எப்படி ஸ்ப்ரிங் இருக்கோ அது மாதிரி வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கும். இட் ரிமைன்ஸ் வித் போனி லாம்பிரினித். மீதி எல்லாமே இந்த லாம்பிரினித் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகளால் வந்துட்டு கவர் பண்ணப்பட்டிருக்கும். The membranous cochlea is separated from the bony labyrinth by fluid called பெரிலிம்ப் மூலியமாக என்ன பண்ணும், செப்பரேட்டடாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலி த காக்லியா இஸ் த 3 டியூப்ஸ் இன் 1, அதாவது 3 டியூப். இதில் வந்துட்டு ஒரு பகுதி வந்துட்டு இந்த காக்லியா வந்து இருக்கும். அப்போ the 3 டியூப்ஸ் ஆர் அப்பர் சாக்குலா வெஸ்டிபுலார் ஆர் வெஸ்டிபுலர் கேனல், மிடில் சாக்குலா மீடியா அண்டு மிடில் கேனல் அண்ட் தி லோவர் ஸ்கேலா டிம்பானி ஆர் டிம்பானிக் கேனல். இதில் வந்துட்டு ஒன்றா தான் இந்த காக்லியா வந்து ப்ரெசன்டட் ஆகிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 3 டியூப்ஸ் என்னது, அப்பராக இருக்கிறது வந்துட்டு ஸ்கேலா வெஸ்டிபுலர் ஆர் வெஸ்டிபுலர் கேனல், மிடில் இருக்கிறது வந்துட்டு ஸ்கேலா மீடியா ஆர் மிடில் கேனல், லோவராக இருக்கிறது வந்துட்டு டிம்பானிக் கேனல் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து காக்லியாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்துட்டு டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, த ஸ்கேலா வெஸ்டிபுலி ஆர் அண்ட் ஸ்கேலா மீடியா ஆர் செப்பரேட்டட் பை மெம்பரேன் கால்டு ரீசனர் மெம்பரேன். அப்போ இந்த ஸ்கேலா வெஸ்டிபுலாரையும் ஸ்கேலா மீடியாவும் செப்பரேட்டடாக பிரிக்கக்கூடிய ஜவ்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெய்சனர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்கேலா மீடியா அண்ட் ஸ்கேலா டிம்பானியாவை செப்பரேட்டடாக பிரிக்கிறது வந்துட்டு பேசிலார் மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸ்கேலா வெஸ்டிபுலான்றது வந்துட்டு அப்பர் மெம்பரேனாக இருக்கக்கூடியது, மீடியான்றது மிடில் லேயராக வந்துட்டு இருக்கக்கூடியது, டிம்பானின்றது லோவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போது அப்பரையும் மிடிலையும் பிரிக்கக்கூடியது என்னது, ரெய்சனர் மெம்பரேன். அப்போ மிடிலையும் லோவரையும் பிரிக்கிறது என்னது, பேசிலர். லோவர் அப்படின்னாவே பேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது பிரிக்கிறது பேசிலார் மெம்பரேன் அப்படின்னு கூட நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஸ்கேலா வெஸ்டிபுலை அண்ட் ஸ்கேலா டிம்பானி ஆர் ஃபில்லுடு வித் என்னாவது, பெரிலிம்பு மூலியமாக என்ன பண்ணப்பட்டிருக்கும், ஃபில் ஆகி இருக்கும். பட் ஸ்கேலா மீடியா ஃபில் வித் எண்டோலிம்பு. இது நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அப்பர் லேயரும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய லோவர் லேயர் ரெண்டுலேயும் வந்துட்டு பெரிலிம்ப் வந்து ஃபுல்லாக இருக்கும். மிடில் இருக்கிறது மட்டும் என்னவாக இருக்கும், எண்டோலிம்பாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்கேலா வெஸ்டிபுலாய் அண்ட் ஸ்கேலா டிம்பானி ஆர் இன்டர் கனெக்டட் அட் த ஃபேர் எண்ட் ஆஃப் த காக்லியே. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காக்லியாவோட அதோட முனைப்பகுதியில் வந்துட்டு ஒன்றோடு ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க, அப்பரும் லோவரும். அட் த பேசிலார் எண்ட் ஆஃப் காக்லியா த வெஸ்டிபுலை கம்யூனிகேட் த மிடில் இயர் த்ரூ அன் ஓவல் மெம்பரேன் கால்டு ஓவல் விண்டேன். அப்போ அந்த காக்லியாவோட பேசிலார் எண்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு இந்த ஸ்கேலா வெஸ்டிபுலை வந்துட்டு மிடில் இயரோட கம்யூனிகேட் ஆகி ஒரு ஓவல் மெம்பரேனோட கனெக்டடாக இருக்கும். அதற்கு பேர் தான் என்னது, ஓவல் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிமிலாரிட்டி ஸ்கேலா டிம்பானி communicate to the middle ear through the another membrane called round window. அப்போ இதில் வந்துட்டு என்ன வந்துருச்சு, ஸ்கேலா வெஸ்டிபுலாய் வந்துருச்சு. அப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்கேலா டிம்பானி வந்துட்டு எந்த மெம்பரேனோட கனெக்டட் ஆயிருக்கு, ரவுண்டு விண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெம்பரேனோட இன்டர் கனெக்டட் ஆகுது. எது கூட, மிடில் இயர் கூட கனெக்டட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர்கான் ஆஃப் கார்டி அப்படின்றது வந்துட்டு இதுதான். இந்த ஆர்கன்ஸுமே வந்துட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் டயக்ராம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பார்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே ப்ரெசன்டட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கறது இம்பார்ட்டன்ட். த ஸ்டாப்ஸ் இஸ் in contact with oval window. and stabs சொல்லக்கூடிய
அந்த மூணாவது டியூப் வந்துட்டு எதோட காண்டாக்ட் பண்ணியிருக்கு, ஓவல் விண்டோ கூட காண்டாக்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஸ்டாப்ஸ் ஆன் ரிசீவிங் சவுண்ட் வைப்ரேஷன், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ சவுண்ட் வைப்ரேஷன்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த டியூப் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இப்போ வைப்ரேட்ஸ் எகெயின்ஸ்ட் தி ஓவல் விண்டோ மெம்பரேன் அண்ட் த சவுண்ட் வேவ்ஸ் டிராவல் டு தி length of the cochlea around the fat and back again to the round membrane situated at the base of lower canal. அப்போ வைப்ரேட் அகைன் என்ன பண்ணுது, ஓவல் விண்டோ மெம்பரேன் கூட போயிட்டு சவுண்டு வேவ் வந்துட்டு அந்த லென்த் ஆஃப் அந்த காக்லியோவோட முழு நீளத்துக்கு ட்ராவல் பண்ணி திரும்ப எகைன் எங்கேயே வருது, லோவர் கேனலுக்கு வந்துட்டு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ரவுண்டு மெம்பரேன் அது எங்கே சுச்சுவேட்டடாக இருக்குது, லோவர் கேனலில் இருக்குது, அங்கே வந்துட்டு பேக் ஆகி வந்துடுது. அப்போ ஆஸ் த ஓவல் விண்டோ மூவ்ஸ் இன் த ரவுண்டின் விண்டோ மூவ்ஸ் அவுட். இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுது, ஓவல் விண்டோ வந்து மூவ் இன் பண்ணி போகுது, ரவுண்டு விண்டோ வந்துட்டு மூவ் அவுட் ஆகுது. அப்போ இப்போ கீப்பிங் ப்ரெஷர் ஈக்குவலைஸ்டு, இப்போ இதனால் அங்கே இருக்கக்கூடிய அழுத்தம் அப்படின்றது வந்துட்டு என்ன பண்ணப்படுது, சமநிலைக்கு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ த ஆர்கன் ஆஃப் காட்டை அப்படின்றது பார்க்கலாம். த ஆர்கன் ஆஃப் காட்டை இஸ் த ஆக்சுவல் ஹியரிங் ஆர்கன். கேட்கக்கூடிய உறுப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆஃப் காட்டை. அப்போ சவுண்டு வைப்ரேஷன்ஸை ரிசீவ் பண்ணுறது வந்துட்டு ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆக்சுவலாக இயரிங் ஆர்கான் அப்படின்றது என்னது, இந்த ஆர்கன் ஆஃப் காட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்சரி ஸ்ட்ரக்சர். இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் பேசிலார் மெம்பரேன் இன்சைடு த ஸ்கேலா மீடியா. ஸ்கேலா மீடியா அப்படின்றது வந்துட்டு பேசிலார் மெம்பரேன், அதாவது இந்த ஆர்கன் ஆஃப் கார்டி அப்படின்றது பேசிலார் மெம்பரேனில் லொக்கேட்டட் ஆகிருக்கு, அதில் ஸ்கேலா மீடியாவில் வந்துட்டு லொக்கேட்டட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இட் எக்ஸ்டென்ஸ் அலாங் தி 3.5 ட்விஸ்ட் ஆஃப் த பேசிலார் மெம்பரேன் ஆஃப் த காக்கிலே. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ட்விஸ்டட் ஆகி வந்துட்டு காயில்டாக வந்துட்டு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆர்கன் ஆஃப் கார்டியில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ப்ரெசென்டடாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏர் செல்ஸ் இருக்கும், சப்போர்ட்டிங் செல்ஸ் இருக்கும், டாக்டோரியல் மெம்பரேன் இருக்கும், பேசிலார் மெம்பரேன் இருக்கும், காக்லியா நர்வ் இதெல்லாம் வந்துட்டு ப்ரெசென்டட் ஆகி இருக்கும். அப்போ த ஆர்கன் ஆஃப் கார்டி கன்ஸ்டிட் அபவுட் 23,500 ஏர் செல்ஸ். இது ரொம்ப முக்கியம். 23,500 ஏர் செல்ஸ் வந்துட்டு ஆர்கன் ஆஃப் கார்டியில் வந்து ப்ரெசென்டட் ஆகிருக்கும். ஒன் எண்ட் ஆஃப் த ஏர் செல்ஸ் இஸ் அட்டாச் டு த basilar membrane and another end project into the scala media. அதில் ஒரு முனை வந்துட்டு பேசிலார் மெம்பரேனோட அட்டாச் ஆகிருக்கும், அனதர் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா ஸ்கேலா மீடியாவோட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த ஃப்ரீ எண்ட் ஆஃப் த ஏர் செல்ஸ் பியர் சென்சரி ஏர்ஸு. அப்போ ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி முடிகளை வந்து பெற்றிருக்கும். அப்போ ஈச் ஏர் செல் பியர் அபவுட் 20 சென்சரி ஹேர்ஸ். அப்போ ஒவ்வொரு ஏர் செல்ஸும் பார்த்தீங்கன்னா 20 உணர் முடிகளை பெற்றிருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆர்கன் ஆஃப் கார்ட்லையும் 23,500 ஏர் செல்ஸ் இருக்கும். அப்போ அந்த 23,500 ஏர் செல்ஸில் ஒவ்வொன்றிலையும் செப்பரேட்டடாக 20 சென்சரி ஏர்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. த பேசல் எண்ட் ஆஃப் தி ஏர் செல்ஸ் கனெக்டட் டு நர்வ் ஃபைபர்ஸ்க்கு ஆடிட்டரி நர்வு. அப்போ அந்த ஏர் செல்ஸோட அந்த அடிமுனை பகுதி இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஆடிட்டரி நர்வ், அதாவது கேட்கக்கூடிய அந்த நரம்போட வந்துட்டு கனெக்டடாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன் பிட்வீன் த ஏர் செல்ஸ் தேர் ஆர் சப்போர்ட்டிங் செல்ஸு. அப்போ இந்த ஏர் செல்ஸ்ன்றது எங்கே லொக்கேட்டடாக இருக்கும், அந்த சப்போர்ட்டிங் துணையாக இருக்கக்கூடிய அந்த செல்களுக்கு இடையில தான் இந்த ஏர் செல்ஸ் வந்துட்டு ரீப்ரசன்டட் ஆகியிருக்கும். தே டு நாட் ஹாவ் சென்சரி செல்ஸ். அதாவது சப்போர்ட்டிங் செல்ஸில் எந்த விதமான சென்சரி ஏர்ஸும் வந்துட்டு இல்லை. த லெண்ட் நியூட்ரிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் ஃபிசிக்கல் சப்போர்ட் டு த ஏர் செல்ஸ். இது ஒன்லி என்ன பண்ணுது, அந்த ஏர் செல்லுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஊட்டச்சத்து மாதிரி வந்துட்டு அதில் ஆக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ த ரிமைன்ஸ் எ ஃபைபரஸ் அண்ட் ஜெலாட்டினேஸ் டிஷ்யூ ஓவர் தி ஏர் செல்ஸு. அப்போ புரோட்டீன் மாதிரி இருக்கக்கூடிய டிஷ்யூக்கள், ஃபைபரஸ் அண்ட் ஜெலாட்டினேட் டிஷ்யூஸ்கள் எல்லாமே ஏர் செல்ஸில் இருக்குது. அந்த டிஷ்யூக்களுக்கு பேர் டாக்டோரியல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ த இன்னர் எண்ட் ஆஃப் த மெம்பரேன் இஸ் அட்டாச் டு த இன்னர் வால் ஆஃப் த ஸ்கேலா மீடியா அண்ட் அவுட்டர் எண்ட் ஃப்ரீலி ப்ரொஜெக்ட் இன் ஸ்கேலா மீடியா ஓவர் தி ஏர் செல்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க.
அப்போ the outer edge of the tactorial membrane is in the form of strong rigid plate called reticular lamina. அப்போ tactorial membrane outer edge பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேட் மாதிரியான ஒரு வடிவத்தை வந்துட்டு உருவாக்கும். அதற்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிகுலர் லாமினா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ the reticular lamina is supported by two firm pillars. அதாவது 2 தூண்கள் மாதிரி வந்துட்டு இருக்கும். அதற்கு பேர் தான் என்னது ராட்ஸ் ஆஃப் கார்டி அப்படின்னு சொல்லுவோம். which are anchored to the basilar membrane along with the air cells and supporting cells. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த basilar membraneல அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும். அதில் வந்துட்டு ஏர் செல்ஸும் சப்போர்ட்டிங் செல்ஸும் வந்துட்டு ப்ரெசன்டட் ஆயிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சம் ஆஃப் தி சப்போர்ட்டிங் செல்ஸ் ஆல்சோ குஷன் த ரெக்டிகுலர் லாமினே. அப்போ அந்த சப்போர்ட்டிங் செல் என்ன பண்ணுது அந்த ஏர் சென்சரி செல்லுக்கு மட்டும் சப்போர்ட்டாக இல்லாமல் இந்த ரெக்டிகுலர் லாமனுக்கும் ஒரு குஷன் மாதிரியான ஒரு படுக்கை அறை மாதிரியான அமைப்பையும் வந்துட்டு கொடுக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ மெக்கானிசம் ஆஃப் த ஹியரிங். அப்போ எப்படி வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு இந்த ஹியரிங் ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹியர் இஸ் த ஃபோனோ ரிசெப்டார். இட் ரிசீவ் த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் அண்ட் ஹியரிங் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு. த ஆர்கன் ஆஃப் கார்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி இயரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். சவுண்டு வைப்ரேஷன்ஸை ரிசீவ் பண்ணுறது ஸ்டாப்ஸு. அப்போ எப்படி இந்த சவுண்டு வேவ்ஸ் வந்துட்டு பேசேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பின்னா டைரக்ட் த சவுண்டு வேவ்ஸ் இன்டு தி எக்ஸ்டர்னல் ஆடிட்டோரி மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பின்னா அப்படின்றது என்னது எக்ஸ்டர்னல் இயர். அங்கே தான் இப்போ சவுண்டு வேவ்ஸ் வந்துட்டு இப்போ ரீச் ஆக ரிசீவ் ஆகுது. அப்போ வென் தி சவுண்டு ஸ்ட்ரையக்ஸ் அண்ட் டிம்பனிக் மெம்பரேன் தி மெம்பரேன் வைப்ரேட். அப்போ அந்த டிம்பானிக் மெம்பரேன் சொல்லக்கூடிய இந்த இயர் டம் இப்போ என்னவாகுது வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. என்ன சவுண்டு வருதோ அந்த நாய்ஸ் அப்சர்வ் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரியான அது என்ன வேவ் லென்த்தில் அந்த வேணாலும் வரலாம், அதிர்வெண்களில் வேணாலும் வரலாம், அதுக்கு தகுந்த மாதிரி வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ திஸ் வைப்ரேஷன் ஆர் டிரான்ஸ்மிட்டட் பை இயர் ஆசிலஸ். அப்போ இது என்ன பண்ணுது இந்த வைப்ரேஷன் இந்த அதிர்வு தான் என்னவா மாறுது இயர் ஆசிலஸா டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ ஆஸ் தி இயர் ஆசிலஸ் ரீச்சஸ் தி ஓவல் விண்டோ, அதாவது ஓவல் விண்டோவில் தானே இருக்குது, அங்கே ரீச் ஆகி ஓவல் விண்டோ மெம்பரேன் வந்துட்டு புஷ் ஆகுது, இன்வேர்டு முன்னோக்கி வந்துட்டு புஷ் பண்ணப்படுது, தள்ளப்படுது. அப்போ திஸ் புட்ஸ் ப்ரெஷர் ஆன் தி perilimb of the scala vestibuli and the waves travel through the length of the cochlea. அப்போ பெரிலிம்ப் வழியாக ஸ்கேலோ வெஸ்டிபுலை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பர் டியூபுக்கு ரீச் ஆகி அந்த காக்லியாவோட லென்த் ஃபுல்லாக அந்த வேவ்ஸ் வந்துட்டு ட்ராவல் ஆகுது. அப்போ அரௌண்ட் தி ஃபேர் எண்டா பாஸ் இன்டு தி பெரிலிம்ப் ஆஃப் தி ஸ்கேலா டிம்பானி. இப்போ பெரிலிம்ப்லேருந்து ஸ்கேலா டிம்பானிக்கு அதை ட்ராவல் பண்ணி போயிடுச்சு. அப்போ இந்த பெரிலிம்ப் ஆஃப் த ஸ்கேலா டிம்பானி த வைப்ரேஷன்ஸ் மூவ் டுவார்ட்ஸ் தி base of cochlea. This causes round window to bulge outward. அப்போ ஸ்காலா டிம்பனியாவிலிருந்து அந்த வைப்ரேஷன் மூவ் அவுட் ஆகி காக்லியாவோட அடிப்பகுதியை சென்றடைகிறது. இதனால் அந்த ரவுண்டு விண்டோ அடிப்பகுதிக்கு அப்புறத்து என்ன இருக்குது ரவுண்டு விண்டோ இருக்குது. அப்போ அந்த ரவுண்டு விண்டோவில் வழியாக அந்த இது வந்துட்டு அது பல்ஜா அவுட்வேர்டாக ஆரம்பிக்குது. இப்படி தான் வந்துட்டு சவுண்டு வந்து பேசேஜ் ஆகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ சவுண்டு எக்ஸ்டர்னல் பின்னா வழியாக ரீச் ஆகி இயர் கேனல் இயர் ட்ரம் வைப்ரேட் ஆக ஆரம்பித்து இப்போ மிடில் இயர் அதை இங்கே தான் வந்துட்டு என்ன இருக்குது இயர் ஆசிலஸ் இருக்குது, இங்கே போயிட்டு காக்லியாவை ரீச் ஆகி காக்லியர் நர்வ் வழியாக போய் நர்வ் இம்பல்ஸ் போய் பிரெயினுக்கு போய் அது என்ன சவுண்டு அப்படின்ற ஒரு கணிப்புக்கு வந்துட்டு போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கே வந்துருச்சு புஷ் அவுட் ஆகி, அதாவது எங்கே ரவுண்டு விண்டோக்கு இப்போ வந்துருச்சு. இதனால் என்ன ரிசல்ட் கிடைக்கிது ஃப்ளூயிட் கண்டக்டட் வைப்ரேஷன் த பேசிலர் மெம்பரேன் பல்ஜ் அப்வேர்ட் அண்ட் டவுன்வேர்ட். பேசிலர் மெம்பரேனில் அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுது முன்னோக்கியும் பின்னோக்கியும் நகருகிறது. அப்போ வென் தி பேசிலர் மெம்பரேன் பல்ஜஸ் ராட் ஆஃப் கார்டி ராக் அண்ட் பைவட் த ஸ்டிஃப் டெக்டோரியல் மெம்பரேன். அந்த டேக்டோரியல் மெம்பரேன் இப்போ என்னவாகுது இப்போ அங்கே வந்துட்டு அந்த வேவ்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருச்சு பாஸ் ஆகி போயிடுச்சு. அப்போ த சேரிங் ஆக்ஷன் காஸ்டு பை தி பேசலர் மெம்பரேன் அண்ட் த டேக்டோரியல் மெம்பரேன் பென்ஸ் த சென்சாரி ஏர்ஸ் ஆஃப் த ஏர் செல்ஸு. அப்போ என்ன பண்ணப்படுது பேசிலார் மெம்பரேனுக்கும் டாக்டோரியல் மெம்பரேனுக்கும் இடையில ஷேரிங் நடந்து அந்த சென்சரி ஏர் செல்ஸ் எல்லாமே என்னவாகுது
பெண்ட் ஆக ஆரம்பிக்குது, வளைய ஆரம்பிக்குது. அப்போ அந்த பெண்டிங் ஆஃப் த ஏர்ஸ் இன் ஒன் டைரக்ஷன் காசஸ் டீபோலரைசேஷன் ஆஃப் த செல் மெம்பரேன். அப்போ அது பெண்ட் ஆகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த சவ்வுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஜவ்வு வந்துட்டு டீபோலரைசேஷன் ஸ்டேட்டுக்கு போகுது. அண்ட் த பில்டப் ஆஃப் த receptor potential whereas bending in the opposite direction hyperpolarizes the receptor cells. இப்போ முன்ன வளைக்கப்பட்ட அந்த பெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வளைய ஆரம்பிச்சதும் ஹைப்பர் போலரைசஸ் வந்துட்டு நடக்குது. அப்போ இதனால ஏர் செல்ஸ் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு ஆக்ஷன் பொட்டான்ஷியலை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அங்கே ட்ராவல் பண்ணி ஆடிட்டோரி நர்வ்ஸான பிரெயினை போய் அந்த சவுண்டு வந்துட்டு ரீச் ஆகி இன்டர்பிரிட்டேஷன் அண்டு ஹியரிங் இஸ் எஃபெக்டட். அப்புறம் தான் அந்த ஒலி என்ன அப்படின்றது நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வித்தின் செகண்ட்ஸில் வந்துட்டு நடக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ ப்ராசஸும் வந்துட்டு நடக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இப்போ இயர் பின்னா எக்ஸ்டர்னல் பின்னால் சவுண்டு வேவ்ஸ் போயிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு ஆக ஆரம்பிக்குது. அதாவது எங்கள் ஓவல் விண்டோவுக்கு வந்துட்டு அப்புறம் மிடில் இயர் அது வந்துட்டு அந்த வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு இயர் ஆசிலஸாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகி மிடில் இயருக்கு போயிட்டு காக்லியாவுக்கு போய் காக்லியாவோட எண்டுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த டாக்டேரியல் மெம்பரேன்ஸ் எல்லாமே என்னவாகுது, பெண்ட் ஆகி அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் போய் ஹைப்பர் போலரைசேஷன் ஆகி அதுக்கடுத்து ஆக்ஷன் பொட்டான்ஷியலை ஏற்படுத்தி ஆடிட்டோரி பிரெயினில் இருக்கக்கூடிய ஆடிட்டோரி நர்வ் கேட்கக்கூடிய நரம்புக்கு போய் ரீச் ஆகி நமக்கு வந்துட்டு கேட்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டிஸ்கிரிமினேஷன் பிட்ச் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அந்த பிட்ச் அப்படின்றது என்னன்னா டோன் அப்படின்னு சொல்லுவோம். The sound is determined by the frequency of the sound waves or wavelength. ஆமாம், ஒரு சவுண்டு ஒரு ஒலியானது என்ன அலைநீளத்தில் வருது, எவ்வளோ இதால் வருது அப்படின்றத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், அது என்ன சவுண்டாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானிக்க முடியும் இல்லைங்களா. அப்போ இடி இடிக்குது இல்லை வந்துட்டு ஒரு பாத்திரம் கீழே விழுது அப்படின்னா அது வேவ்லென்த்தை வச்சும் அந்த சவுண்டோட அந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்துட்டு டிட்டர்மினேஷன் பண்ணுறோம். அதுதான் என்னன்னு பார்க்கலாம். ஹை டோன்ஸ் ஆர் காஸ்டு பை சவுண்ட் வேவ் ஹை ஃப்ரீக்வன்சி, அதாவது ஷார்ட் வேவ் லென்த்து. அதாவது மிகப்பெரிய டோனு பெரிய சவுண்டாக இருந்துச்சுன்னா அதிக அலைநீளத்தில் வந்து ஷார்ட் வேவ் லென்த்துக்கு குறைவாக, அதாவது அதோட வேவ் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா அலை நீளம் வந்துட்டு குறைவாக இருக்கும், அதிர்வுகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இதுவே லோ டோன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா சவுண்டு வேவோட அந்த ஃப்ளோ ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்கும். லாங் வேவ் லென்த் அதிக அலை நீளம் உடையதாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். த டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் சவுண்ட் டிபெண்ட் ஆன் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் பேசிலர் மெம்பரேன். அப்போ அந்த சவுண்டை எது டிஸ்கிரிமினேஷன் பண்ணுது, பேசிலர் மெம்பரேனுக்கு வந்துட்டு அது ரீச் ஆகக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸை பொறுத்து தான் வந்துட்டு அது என்ன சவுண்டுன்னு டிட்டர்மினேஷன் பண்ணப்படுது. அப்போ தட் ஸ்டிஃப்னஸ் கிராஜுவலி டின்க்ரீசஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த காக்லியா ஆஃப் தி காக்லியா டு தி ஆப்பெக்ஸ். அப்போ அந்த ஸ்டிஃப்னஸ் வந்துட்டு படிப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த காக்லியா வடைக்குள்ளே கிராஜுவலாக குறையுது. இட் இஸ் செட் தட் மூவ்மெண்ட் ஆஃப் த இயர் ஆசிலஸ் sets up a traveling wave which passes along the basilar membrane for certain distance and the dies out. அப்போ இயர் ஆசிலஸாக அது மூவ்மெண்ட் ஆகி ட்ராவல் ஆகி பேசிலர் மெம்பரேன் போய் ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அது வந்துட்டு டைஸ் அவுட் ஆகுது. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிபெண்ட் ஆன் தி ஃப்ரீக்வன்சி. அப்போ அந்த ஒலி வந்து அந்த இயர் ஆசிலஸில், அதாவது அந்த பேசிலர் மெம்பரேனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுன்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்றாங்க, அது வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி அதோட அதிர்வெண்ணை பொறுத்து அமைகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஹை ஃப்ரீக்வன்சி வாஸ் ட்ராவலிங் ஒன்லி ஷார்ட் டிஸ்டன்சஸாக இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கிறது வந்துட்டு மச் ஃபர்தர் அதிக அளவு டிஸ்டன்ஸ் வந்து இது பண்ணலாம். ஏன்னா அதோட சவுண்ட்ஸ் அதிர்வை பொறுத்து தான். இப்போ பட்டான சத்தம் கிடைச்சா ஐயோ இடி இடிக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்ம டக்குன்னு அதை அப்சர்வ் பண்ணிடும். கொஞ்சமான அது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கிறதா இருக்கா. அப்போ அதுக்குள்ளே லாங் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ திஸ் குட்ஸ் ரிசல்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் காக்லியா ரெஸ்பாண்ட் டு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஒவ்வொரு அந்த காக்லியாவில் நிறைய பார்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அது ஒவ்வொன்றிலையும் பல்வேறு வகையான ஃப்ரீக்வன்சிஸில் அது ட்ராவல் பண்ணுது. டியூரிங் லோ
loud low pitch sound, the whole of the cochlea may be activated. அப்போ வந்துட்டு ரொம்ப சவுண்டா இருக்கு, அதாவது இந்த லவுடு சவுண்டு வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு டோன் அப்படிங்கும் பொழுது அந்த காக்லியா வந்துட்டு ஆக்டிவேட்டடா இருக்கும். இதனால என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் இன் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் இம்பல்சஸ் இன் எ சிங்கிள் நர்வ் ஃபைபர் அண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் இன் தி நம்பர் ஆஃப் ஃபைபர்ஸ் கேரி இன் தி இம்பல்சஸ். இதனால பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இம்பல்சஸ் அதிகரிக்கப்பட்டு இங்கே சிங்கிள் நர்வ் ஃபைபரில் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபைபர்ஸ்லையும் இன்க்ரீசஸ் ஆகி இம்பல்சஸை வந்து கேரி பண்ணுது. இதுவே சவுண்டு வேவ்ஸ் லோ இன்டென்சிட்டியாக இருக்குது அப்படின்னா வைப்ரேட் ஒன்லி a small band of basilar membrane, hence only few fibers தான் ஸ்டிமுலேட் பண்ணப்படும். ஒரு சில ஃபைபர்ஸ் தான் என்ன பண்ணும், தூண்டப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வித் இன்க்ரீஸ் இன் லவுட்னஸ் large segments of basilar membrane is set into vibration and hence large number of fibers are stimulated. loudness அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகப்படியான அந்த ஃபைபர்ஸும் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணப்படும், குறைவாக இருந்துச்சுன்னா ஃபியூ ஃபைபர்ஸ் தான் ஸ்டிமுலேட் பண்ணப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. த இம்ப்ளைசஸ் தட் ஏர் செல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் சீக்வன்ஸ். த ஏர் செல்ஸ் ஸ்டிமுலேட்டட் பை லோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ், அதாவது லோ பிச்சடு சவுண்டு ஆர் லொக்கேட்டட் அட் த பேஸ் ஆஃப் காக்லியா. த ஏர் செல்ஸ் ஸ்டிமுலேட்டட் பை ஹை ஃப்ரீக்வன்சி ஆர் லொக்கேட்டட் அட் ஆப்பெக்ஸு. அதாவது சீக்வன்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணப்படுது ஏர் செல்ஸில். இதுவே லோ ஃப்ரீக்வன்சி கொண்ட குறைந்த அலைநீளம் கொண்ட ஒரு ஒளி வருது அப்படின்னா காக்லியாவோட பேஸில் லொக்கேட்டடாக இருக்கக்கூடிய அங்கே வந்துட்டு அது என்ன பண்ணுது, அரேஞ்ச் ஆகுது. இதுவே ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டாக இருந்துச்சுன்னா ஏர் செல்ஸ் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணப்பட்டு காக்லியாவோட ஆப்பெக்ஸ் பகுதியில் போயிட்டு அரேஞ்ச்மெண்ட் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டிஃபெக்டிங் இன் ஹியரிங். இப்போ காது கேட்காம போகிறதுல என்னென்ன டிஃபெக்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஃபெக்ட் இன் ஹியரிங் லீட்ஸ் டு டீஃப்னஸ், காது கேளாண்மை. டீஃப்னஸ் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்று கண்டக்டிவ் டீஃப்னஸ், இன்னொன்று நர்வ் டீஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்டக்டிவ் டீஃப்னஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் டியூ டு டிஃபெக்ட் இன் கண்டக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் த்ரூ த எக்ஸ்டர்னல் இயர் ஆர் மிடில் இயர். அதாவது வெளிப்புற காதுலையும் இல்லது நடுப்புற காதில் அந்த சவுண்டு வேவ்ஸ் வந்து கண்டக்ட் ஆகலை, சரியா இது ஆகலை அப்படின்றதுனால வர்றது தான் என்னது கண்டக்டிவ் டீஃப்னஸ். Sometimes ear oscillus are defective and hence sound cannot be transmitted into the inner ear. ஏன்னா வர்றது வைப்ரேஷன்ஸில் தான் வரும். அதை வந்துட்டு என்னவா மாற்றுது, ஓவல் விண்டோ இயர் ஆசிலஸாக வந்துட்டு மாற்றுது. சப்போஸ் இந்த இயர் ஆசிலஸாக வந்துட்டு மாற்றலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நர்வ் டிஃப்னஸ், ஏதாவது நரம்புலேயே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, காதில் இருக்கக்கூடிய நர்வில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்கன் கார்டி. ஆர்கன் ஆஃப் கார்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அது செயல்பாடுகள் இழக்கிறதுனால தான் சுத்தமாக வந்துட்டு காது கேளாமல் செவிடாகிறது. அண்ட் ஆல்சோ டியூ டு அப்நார்மலிட்டி இன் தி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்சஸ் பை தி ஆடிட்டோரி நர்வ். அந்த காது கேட்கக்கூடிய அந்த பிரெயினோட கனெக்டட் ஆகிருக்கக்கூடிய ஆடிட்டோரி நர்வ் வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு இழக்கிறதுக்கு பேர் தான் என்னது நர்வ் டீஃப்னஸ். திஸ் டீஃப்னஸ் மே பி ஹெரிடிட்டி அண்ட் அக்வர்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஹெரிடிட்டியாகவும் இருக்கலாம் அல்லது பெறப்பட்டதாகவும் இருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அக்வர்டு டீஃப்னஸ் இஸ் காஸ்டு பை இன்ஃபெக்ஷன்ஸ் லவுட் சவுண்ட்ஸ் லைக் தண்டர். இது அக்வர்ட் டீஃப்னஸ், அதாவது அந்த ஒரு பர்சன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து காது கேட்கல அப்படின்னா அதற்கு காரணம் நாய்ஸ் பொல்யூஷன்ஸாக இருக்கலாம், அதிகப்படியான சவுண்ட்ஸ் கேட்கலாம் இருக்கலாம், இல்லை ஏதாவது காதுக்குள்ளே இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டதுனால இந்த நர்வ் ஃபைபர்ஸ் வந்துட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபிசியாலஜி ஈக்வாபுலரியம். முன்னையே சொல்லியிருந்தா இயர் வந்துட்டு ரெண்டு சென்ஸை வந்துட்டு செய்யக்கூடியது, ஒன்று வந்து ஹியரிங், இன்னொன்று ஈக்வாபுலரியம் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஃபிசியாலஜி ஈக்வாபுலரியம் சமநிலையில் இதோட ரோல் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன் அடிஷன் டு இயரிங், இயர் இஸ் மெயின்டைனிங் தி பேலன்ஸ் ஆர் ஈக்வாபுலரியம். திஸ் இஸ் டன் பை வெஸ்டிபுலர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் த இன்னர் இயர். அப்போ இந்த ஈக்வாபுலரியத்தில் இன்வால்மெண்ட் ஆகிறது இயர் பார்ட் என்னது இன்னர் இயரில் இருக்கக்கூடிய வெஸ்டிபுலர் காம்பனண்ட்டு. இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 3 semicircular canals, utricle and sacculus. இது எதனால் ஃபார்ம் ஆகுது, 3 செமிசர்க்குலர் கேனல்ஸ்னாலையும் யுட்ரிக்கல்னாலையும் சாக்குலஸ்னாலையும் வந்துட்டு இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது வெஸ்டிபுலர் காம்பனண்ட்டு. ஒன் எண்ட் ஆஃப் ஈச் செமிசர்க்குலர் கேனல் இஸ் swollen into sac called ambula
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பை போன்ற அமைப்பை வந்துட்டு உருவாக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The internal lining of the ampulla, utricle and sacculus containing sensory patch called crista. இந்த மைட்ரோகாண்ட்ரியால வந்துட்டு கிறிஸ்டா மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஆம்புலா யுட்ரிக்கல் சாக்குலஸ்ல வந்துட்டு இந்த ஒரு சென்சாரி பிட்ச் போன்ற அமைப்பாக வந்துட்டு காணப்படும். ஆம்புலா அண்ட் மேக்குலா இந்த யுட்ரிக்கல் அண்டு சாக்குலஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆம்புலாவும் மேக்குலாவும் எதுக்குள்ள இருக்கு? ஆம்புலான்றது யுட்ரிக்கல்லையும் மேக்குலான்றது சாக்குலஸ்லையும் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ த கிறிஸ்டா இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் குரூப் ஆஃப் சென்சாரி செல்ஸ் கண்டெய்னிங் சென்சாரி செல்ஸ் ஏர்ஸ். அப்போ சென்சாரி ஏர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது என்ன? இந்த கிறிஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான். அது எல்லாமே குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இதை வந்து உருவாக்குது. அப்போ இந்த சென்சாரி ஏர்ஸ் ஆர் எம்பேர்டட் இன் டூம் ஷேப்டு ஜெலாட்டினஸ் கப் கால்டு கப்புலா. அந்த சென்சார் ஏர்ஸ் வந்துட்டு நல்லா எம்பேர்டடாக புதைக்கப்பட்டு ஒரு டூம் ஷேப்பில் வந்துட்டு உருவாகுது. அதற்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்புலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ த செமி சர்க்குலர் கேனல்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஹெட்டு. அப்போ ஹெட்டு வந்துட்டு எப்படி மூமெண்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த உணர்ச்சியை வந்துட்டு காட்டக்கூடியதான் என்னது? இந்த செமி சர்க்குலர் கேனல்ஸ். பிகாஸ் ஆஃப் த இன்னெரிட்டா ஆஃப் த ஃப்ளூடு த செமி சர்க்குலர் கேனல்ஸ் த கப்புலா கெட்ஸ் டிஃபிகல்டட் இன் டைரக்ஷன் ஆப்போசிட் டு தட் விச் ஹெட் இஸ் மூவிங். நம்ம இப்படி தானாக இப்படி மூவ் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல காதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அசைகள் மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த செமி சர்க்குலர் கேனல்ஸ் தான். திஸ் புட்ஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயின் ஆன் த சென்சரி செல் காசிங் தெம் டு ஃபயர் இம்பல்சஸ் இன்டு டிஃப்ரெண்ட் நர்வ்ஸ். இங்கே தான் அந்த சென்சரி செல் என்ன பண்ணுது? ஒரு ஃபயர் இம்பல்சஸை இஸ்யூ பண்ணி டிஃப்ரெண்ட் நர்வ்ஸ்க்கு வந்துட்டு அது ரீச் பண்ண வைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு கிறிஸ்டா ஆம்புலாரிஸ், மெக்காலா சாக்குலை அப்படின்னு சொல்கிறது, மெக்கூலா யூட்ரிக்லாய் அப்படின்னு சொல்கிறது தான் ஆம்புலா. இதில் வந்துட்டு என்ன இருக்கும்? சாக்குலாஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ த சென்சரி ஏர்ஸ் ஆஃப் மேக்குலா ஆர் எம்பேர்டட் இன் எ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட் கால்டு ஓட்டோலித்து. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சென்சரி ஏர்ஸில் எங்கே இருக்குது? மேக்குலாவில் இருக்கக்கூடிய சென்சரி ஏர்ஸ் சுற்றி என்ன இருக்குது? கால்சியம் கார்பனேட் செறிவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் அதுன்னு சொல்லுவோம் ஓட்டோலித் அப்படின்னு சொல்லுவோம். அக்கார்டிங் டு தி பொசிஷன் ஆஃப் த ஹெட் த புல் ஆஃப் த கிராவிட்டி ஆன் த ஓட்டோலித் வில் வேரி. அதாவது தலையிலிருந்து அதோட நிலைப்பகுதி வந்துட்டு வேரி ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. த டிஃபரண்ட் டிசோட்டேஷன் ஆஃப் த சென்சரி செல்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் திஸ் அஃபெக்ட் தி பேட்டர்ன் ஆஃப் இம்பல்சஸ் டிஸ்சார்ஜ்டு இன் தி அஃபரண்ட் நர்வ் செல்ஸ். இது அந்த சென்சரி செல்ஸ் டிஸ்அசோசியேட் ஆகிறதுனால அது வரக்கூடிய இம்பல்ஸோட பேட்டர்ன் வந்துட்டு ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகி அஃபரண்ட் நர்வ் ஃபைபர்லேயே வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. Thus the utricle and sacculus give information on the position of the head. அப்போ அந்த யூட்ரிக்கலும் சாக்குலஸும் என்ன பண்ணுது? அந்த ஹெட்டோட பொசிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தது ஃபோனோ ரிசெப்டார்ஸ் பற்றி பார்த்தோம். கீமோ ரிசெப்டார் ஆர் கஸ்டோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு கெமிக்கல் ஸ்டிமுலஸ், வேதி சகிச்சைகளை ரிசீவ் பண்ணக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கீமோ ரிசெப்டார்ஸ் ஆர் கெஸ்டோ ரிமஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். தே ஃபைண்ட் அவுட் த ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ். நுகர்தல் மற்றும் சுவைத்தலுக்கு பயன்படுறதா என்னது? இந்த கீமோ ரிசெப்டார்ஸ். த இம்பார்ட்டன்ட் கீமோ ரிசெப்டார்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பட்ஸ் அண்ட் ஆல்ஃபாக்டரி சாக்ஸ். இது ரெண்டும் தான் என்னது? கீமோ ரிசெப்டாருக்கு எடுத்துக்காட்டு. அப்போ கீமோ ரிசெப்டார் கிளாசிஃபைட் இன்டு 2 குரூப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு கேஸ்ட்ரட்டோ ரிசெப்டார்ஸ், இன்னொன்று ஆல்ஃபாக்டோ ரிசெப்டார்ஸ்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் கேஸ்ட்ரட்டோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தீஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் டேஸ்ட், அதாவது சுவையை வந்துட்டு உணரக்கூடிய உறுப்பு தான் என்னது? கேஸ்ட்ரோ ரிசெப்டார்ஸ். தே ஆர் கன்சர்ன்டு வித் டிடெக்ஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் இன் த லிக்விட்ஸ். ஒரு திரவத்தில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட், அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வேதிப்பொருள் என்னவாக இருக்கும் அப்படின்றத கன்சர்ன் பண்ணுறதா என்னது? இந்த கேஸ்ட்ரட்டோ ரிசெப்டார்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த இம்பார்ட்டன்ட் கேஸ்ட்ரட்டோ ரிசெப்டார்ஸ் இன் வெர்டிபிரேட் ஆர் டேஸ்ட் பெட்ஸ். அப்போ முதுகுநாணிகளில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்த கேஸ்ட்ரட்டோ ரிசெப்டார்ஸ் அப்படி
அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பட்ஸ் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டேஸ்ட் பட்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த டங்க். நம்மளோட நாக்கோட மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய முள் போன்ற இது மாதிரி இருக்கும். அதற்கு பேர் தான் என்னன்னா டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஈச் பட்ஸ் இஸ் ஃபார்ம்டு ஆஃப் த குரூப் ஆஃப் செல்ஸ். இப்போ ஒவ்வொரு பட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக இருக்கக்கூடிய செல்களை வந்துட்டு உருவாக்கும். தேர் ஆர் 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட் பட்ஸ் வந்துட்டு இருக்கும். தேர் ஆர் சப்போர்ட்டிங் செல்ஸ் அண்டு நியூரோ சென்சரி செல்ஸ். என்ன செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் செல்ஸ் அண்டு நியூரோ சென்சரி செல் அப்படின்னு சொல்லுவோம். த சப்போர்ட்டிங் செல்ஸ் ஃப்ரம் த அவுட்டர் கவரிங் அண்ட் த நியூரோ சென்சரி செல் ஆக்குப்பை இன் தி இன்டீரியர் ஆஃப் த டேஸ்ட் பட். சப்போர்ட்டிங் செல் எங்கே ப்ரெசன்டட் ஆயிருக்கும்? அந்த டேஸ்ட் பட்ஸோட அவுட்டரில் வந்து கவர் ஆயிருக்கும். நியூரோ சென்சரி செல்ஸ் வந்துட்டு டேஸ்ட் பட்ஸோட உள்பகுதியில் வந்துட்டு ஆக்குப்பை பண்ணியிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஈச் நியூரோ சென்சரி செல் இஸ் லாங் and narrow with taste air at the free end of the nerve fiber at its bases. அப்போ ஒவ்வொரு நியூரோ சென்சரி செல்ஸும் ரொம்ப நீளமாகவும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நேரோவாகவும் கொஞ்சம் பறவையும் வந்துட்டு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. த டேஸ்ட் ஏர் ப்ரொஜெக்ட் இன்டு டிப்ரெஷன் கால்டு டேஸ்ட் போர். டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஏர்ஸ்னா முடிகள் போன்ற அமைப்பு இருக்கும். அது வந்துட்டு டேஸ்ட் போர்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. த மெக்கானிசம் ஆஃப் த சென்சேஷன் ஆஃப் த டேஸ்ட். எப்படி வந்துட்டு டேஸ்ட்டை வந்துட்டு கண்டுபிடிக்குது, சுவை அறியுது அப்படின்றத பார்க்கலாம். தென் லிக்விட் சப்ஸ்டன்சஸ் என்டர் த டேஸ்ட் போர். அதாவது அந்த துளைகளில் வந்துட்டு ஒரு திரவ சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு என்ன பண்ணுது, என்டர் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ த டேஸ்ட் ஏர்ஸ் ஆர் ஸ்டிமுலேட்டட். அப்போ அதில் இருக்கக்கூடிய முடி போன்ற அமைப்பு வந்துட்டு தூண்டப்படுகிறது. இப்போ அனாட்டமி ஆஃப் த டங்க் அண்ட் டேஸ்ட் பட் அப்படின்றது வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அந்த டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Which of the following structures contains the which of the following structures containing actual sensory receptor for hearing. அதாவது கேட்டலுக்கு காரணமான சென்சரி ரிசப்டார்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஆர்கன் ஆஃப் கார்டை அப்படின்றதா என்னது, சென்சரி, அதாவது இயரிங்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, வேர் டு ஃபோனோ ரிசப்டார்ஸ் அக்வர் இன் தி ஹியூமன் பாடி. ஃபோனோ ரிசப்டார் ஹியூமன் பாடியில் எங்கே ப்ரெசன்டடாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்னல் இயர். ஏன்னா அங்கே தான் லாஸ்ட்டாக போய் அந்த சவுண்டு வந்து ரீச் ஆகி நமக்கு வந்து அது என்ன சவுண்டுன்றதை கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்டு கொஸ்டின், in the figure below B represented which part of the ear. இங்கே வந்துட்டு B அப்படின்றது வந்துட்டு எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. காக்லியா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஸ்னைல் லைக்கில் இருக்கிறதான் காக்லியான்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இப்போ காக்லியா அப்படின்றதான் என்னது கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி சப்போஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபோர்த் கொஸ்டின், வேர் ஆர் கஸ்டேட்டரி ரிசப்டார் பிரைமரி லொக்கேட்டட். கஸ்டேட்டரி ரிசப்டார் பிரைமரியாக எங்கே லொக்கேட்டடாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பேப்பிலாமா ஆன் த டங்கு. அதாவது அந்த நாக்கோட சர்ஃபேஸில் பேப்பிலாமான்னு சொல்லக்கூடிய ஒரு மல்பரி போன்ற அமைப்பு இருக்கும். அங்கே தான் வந்து ப்ரெசன்டடாக இருக்கும். விச் பார்ட் ஆஃப் த டங் இஸ் மோஸ்ட் சென்சிட்டிவ் டு ஸ்வீட் அண்ட் சால்ட்டி டேஸ்ட். நாக்கில் வந்துட்டு இனிப்பு மற்றும் அந்த உப்புத்தன்மையை வந்துட்டு உணரக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. டிப்பு. நாக்கோட நுனி பகுதி தான் இனிப்பு மற்றும் அந்த உவர்ப்பு பகுதியை வந்துட்டு சுவைக்கக்கூடிய பகுதி. ஓகே, இந்த செஷனில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோனோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயர், அது வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர்ஸு, அதில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி அந்த சவுண்டு வேர்ஸ் வந்து பேசேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய காக்லியா, ஆர்கான் ஆஃப் கார்டி, இதை பற்றிலாம் எலாபரேட்டாக பார்த்தோம். ஹியரிங் மெக்கானிசத்தை பற்றி பார்த்தோம். ஃபிசியாலஜிக்கல் ஈகாபுலரியம் பற்றி பார்த்தோம். ஹீமோ ரிசப்டார்ஸ் ஆர் கெஸ்டாட்டோ ரிசப்டார்ஸ் பற்றி, இந்த டங் ரீஜன்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வந்துட்டு ரிசப்டார்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா எண்டோக்ரைன் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.